மதுரையில் கனமழை காரணமாக சாலைகளில் வெள்ளம் போல் தண்ணீர் தேங்கியுள்ளது. விவரங்களை செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், மழை நிலவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, மதுரையில் இன்று காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் மாநகரின் பல்வேறு பகுதிகள் மற்றும் புறநகரில் உள்ள பல்வேறு பகுதிகளில் கனமழை என்பது கொட்டிவிட்டது. குறிப்பாக மாநகர் பகுதிகளான கோரிப்பாளையம், சிம்மக்கல், பெரியார் பேருந்து நிலையம், பசுமலை, திருப்பரங்குன்றம், அவனியாபுரம், வில்லாபுரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கனமழை என்பது கொட்டிவிட்டது. குறிப்பாக இதில் அவனியாபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த இம்மானுவேல் நகரின் மழைநீர் தேங்கி இந்த கழிவு நீரும் மழைநீரும் சேர்ந்து வீடுகளுக்குள் புகுந்ததால் அந்த வீடுகளுக்குள்ள உள்ள நீரை அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் வாளியில் எடுத்து வெளியேற்றும் ஒரு நிலை என்பது ஏற்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து மதியம் ஒரு 5 மணிக்கும் மேலாக பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக தற்பொழுது இந்த தெப்பக்குளத்திலிருந்து முன்சாலை செல்லக்கூடிய அந்த காமராஜர் சாலை என்று அழைக்கப்படும் அந்த சாலையில் நிர்மலா பெண்கள் மேல்நிலைப் பள்ளி முன்கமாக முழங்கால் அளவிற்கு தண்ணீர் என்பது தேங்கி நிற்கின்றது. இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். ஒன்றன் பின் ஒன்றாக வாகனங்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது ஒரு 1/2 மணி நேரத்துக்கும் மேலாக மாநகராட்சி பணியாளர்கள் இந்த நீரை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.